ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MIUI கேமரா ஆப்போட லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு MIUI கேமரா ஆப்போட கரண்ட் வெர்ஷன் 4.3.0 இருந்து லேட்டஸ்ட் வெர்ஷனான 4.5.0 வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட சைஸ்ன்னு பார்க்கும்போது அரௌண்ட் 121.7 MB இருக்குது. ஓகே, இந்த லேட்டஸ்ட் MIUI கேமரா ஆப்பில் என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கேமரா ஆப்போட ஐக்கானை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராவோட UI அண்ட் லேஅவுட்ஸ்லேயுமே ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா ஆப்போட UI வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரெஸ்பான்சிவாகவும் ஸ்பீடாகவும் இருக்குது. ப்ரீவியஸ் வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது கேமராவோட பர்ஃபார்மன்ஸை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ அண்ட் இமேஜோட குவாலிட்டி வந்து இன்னுமே பெட்டராக இருக்குது. அண்ட் ஒரு சில மொபைல்ஸில் கேமராவோட ஆட்டோ ஃபோக்கஸிங் அண்ட் மேனுவல் ஃபோக்கஸிங்குமே அந்த அளவுக்கு நல்லா ஃபோக்கஸ் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராப்ளமையும் இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஆட்டோ ஃபோக்கஸ்லையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணும்போதும் நல்லாவே ஃபோக்கஸ் ஆச்சு. அண்ட் முக்கியமாக இந்த கேமரா அப்டேட் மூலமாக வாய்ஸ் ஷட்டருங்கிற ஒரு நியூ ஃபீச்சரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சரை ஜஸ்ட் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிவிட்டு சீஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிடும். ஒரு சிலர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போதோ இல்லை செல்ஃபிஸ் எடுக்கும்போதோ ரைட் சைடில் இருக்க வால்யூம் டவுன் பட்டனையோ இல்லை ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்க கேப்சர் பட்டனையோ கிளிக் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். லைக் அந்த டைமில் உங்களால் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக உங்கள் வாய்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி சீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த வாய்ஸ் ஷட்டர் ஃபீச்சர் வந்து நிறைய பேருக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கேமரா ஆப்பில் இருந்த சின்ன சின்ன பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸையும் இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி உங்கள் கேமரா ஆப்பில் இருந்த ஃபீச்சர்ஸையுமே இன்னுமே பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேட்டஸ்ட் கேமரா ஆப்போட APK ஃபைலை நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு சிம்பிளாக உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பட் இந்த லேட்டஸ்ட் கேமரா ஆப் வந்து ஒரு சில மொபைல்ஸில் சப்போர்ட் ஆக மாட்டேது. உங்கள் மொபைலில் ஒர்க் ஆச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த லேட்டஸ்ட் கேமரா ஆப்பை உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலனா சிம்பிளாக கேமரா ஆப்போட ஆப் இன்ஃபோல அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. I finally face it.